காத்த உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றிகரமா 2வது மேட்ச் முடிஞ்சிச்சு. இங்க 3வது மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல கமெண்ட்ரியில் அருண் வந்திருக்கிறேன். வழக்கம் போல கூச்சலுக்கும் கத்தலுக்கும் குறைச்சலுக்கும் எதுக்கும் குறையே கிடையாம பார்த்துப்போம். விசிசி மேவரிக்ஸ் வெண்பேடு வர்சஸ் FSYC உங்களுக்கு இடையே மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஐயோ நல்ல பாலுப்பா. முதல் பால் இந்த பால் பெட்டர்ப்பா. லைனும் பெட்ரு, லென்த்தும் பெட்ரு, பவுலிங்கே பெட்ரு, அவ்வளோதான். போன மேட்ச் என்ன நடந்துச்சுன்னா 51 ரன் டார்கெட் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 4 இருக்காங்க, ஒரு ரன்னு 2000 ஓர பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பால் கொஞ்சம் வேகமாக ட்ராவல் ஆகி இருந்துச்சு. சரி ப்ரோ, வணக்கம். என்ன பிளான் ஏதாவது இருக்குதா? என்னப்பா டீம்மேட்ஸ் ரகவுட்டில் இருக்கிறாங்கலாம் சொல்லி தான் அனுப்புறீங்களா? அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான், கேள்வி கேட்பான், அது வாயை திறந்துடாத அப்படின்னு. என்னாச்சு என்னாச்சு அண்ணே? அண்ணே என்ன ஷாட்னு இது? புக்கில் இல்லாத ஷாட்டாக இருக்குது. என்ன ஷாட் இது? நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்ட பார்த்தாரா, இல்லை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியாம ஒத்தகையை விட்டாரான்னு தெரியல. நல்ல சும்மா ஜோக்குக்கு சொல்லக்கூடாதா? ஸ்கொயர் லேக்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ண பால், ஆனா திருப்பி போட்டாங்கன்னு. ஏன்னா அது ஒரு ஒய்டு. சீரியஸா எந்த பிளான் இல்லையா ஐயா? நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இந்த கேமுக்கு? ஃபுல் டாஸ் சுவலட்டி விட்டு செம்மையான ஒரு அடியப்பா. வெல்கம் பவுண்டரி இந்த மேட்ச்ல. மறுபடியும் ஃபுல் டாஸ். ஐயோ தேவையில்லாத பால், அது ஒரு நோ பால். கண்ண முடிட்டு இந்த மீம் கேட்டாலே, இந்த வாய்ஸ் கேட்டாலே அண்ணன் வந்து எங்க இருப்பாரு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீட் பாலே வெளியே போகுதுன்னு நினைச்சா, ஆனா நல்லா யாக்கிங் லென்த், நல்லா கம்பேக் பை பவுலர். குட்டி பையா நல்லா போடுறப்பா நீ. ஃபுல் டாஸ் மட்டும் போடாம போடியா, நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிற. சோ ஃபார் நல்ல ஓவரா இருக்குது. இதத்தான் எதிர்பார்த்தேன். குட்டி பையன் விக்கெட் எடுத்துட்டான். நல்ல போலே. ஏப்ரல் ஃபூல். ஓகே, வெல்கம் விக்கெட். வெல்கம் விக்கெட் அப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள இறங்கி இருக்கு. அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் அண்ணன் இறங்கி இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஐயோ நாஸ்டாலஜியா மொமெண்ட். சுரேஷ்னாலே நமக்கு லெஃப்ட் ஹேண்டராலே ரெய்னா தான் முதல்ல ஞாபகம் வருவார். வேற யாரும் சுரேஷ் பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏன்டா வர அப்படின்ற மாதிரி இருக்கேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெல்கம் விக்கெட்டு. ஸோ இந்த ஓவரில் வந்து இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் இருக்கு. என்ன ஆக போகுது? அதே ஹாக்கிங்ல இருந்து நல்ல பால். மறுபடியும் ஒரு டீசன்ட் ஓவர் அண்ட் ஓவர். அவ்வளவுதான், நாங்க ஸ்ட்ரிக்ட் உடனே சொல்லிடுவோம். முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 10 on the board for the 1 wicket loss. இப்போதைக்கு 10 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். FSYCக்கு நல்ல ஸ்டார்ட். ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து மேவரிக்ஸ் இதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு 40 ரன் 50 ரன் தனியாக அடிக்கணும். ஓவருக்கு 10 ரன் கணக்கு வச்சு அடிப்பாங்களா இல்லையா அடுத்த ஓவர்ல பார்ப்போம். டிஜே கேப் இருக்கு, ஃபில் பண்ணுங்க. எதுவும் இல்லையா? ஓகே, இருந்துட்டு போகுது. ஸோ முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் எடுத்துருக்காங்க. அந்த 10 ரன்னை வந்து
டீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பவுண்டரி வேற வந்திருக்குது. ஆனா எல்லாத்தையுமே தாண்டி ஒரு விக்கெட்டும் விழுந்திருக்குது. எஸ் புதிய பவுலரா வந்து பாத்தீங்கன்னா கோபால் அண்ணன் உள்ள வந்திருக்காரு. கோபால் அண்ணன் போன மேட்ச்ல வந்து மறுபடியும் சொல்றேன் 50 ரன் அடிச்சாங்க. ஆனா டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. மினிமம் 55 ரன் மேல அடிக்கணும். அப்பதான் வந்து இந்த ரவுண்டு 12 ஒரு அதுதான் ஒரு டிஃபெண்டிங் டோட்டலு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. எதுவும் இல்லையா? உங்க டீம்ல ஏதாவது பிளானிங் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஓகே, பேட்டிங் மோசமா போட பரவாயில்லையா? ஷாட், கட் ஷாட்ரா. ஐயோ நல்ல ஷாட், அழகா இருந்துச்சு. டீப்ல அவ்வளவு தூரம் அடிச்சு ஒரு சிங்கிள். சரி சொல்லுங்க. ஓகே, இதான் எங்க பிளான். பேட்டிங் நல்லா பண்ணணும், பவுலிங் நல்லா பண்ணணும், ஸ்கோர் நல்லா பண்ணணும். அப்ப ஃபீல்டிங் வேணாமா? ஐயோ மகனே, அதை மறந்துட்டேனே. யார் பண்ணுவா? ஷாட். இது சீரியஸ்லி டைமிங் பட்டுதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ணன் லைட்டா போயிட்டு வாடா தம்பி அடிச்சு விட்டாரு. டிஜே முழுசா இருக்காரு, தூங்கிட்டாரா நினைச்சிடாதீங்க. முழுசா இருக்காரு, கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. வெல்கமிங் டாட் பால். சோகைல் தன்வீரை நம்ம மறுபடியும் பாக்குறோம். இங்க நல்ல ஃபாஸ்டா ஹேண்ட் ரொட்டேட் பண்ணா 2 ரன் அவுட். ஆல் அவுட்டா? அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. ஆகா, ரெண்டாவது விக்கெட். இது தேவையா? சீரியஸ்லி தெரியலையே. ரன் அவுட்க்கு அப்புறம் அடுத்த பாலே ஸ்ட்ரைட்டா டீப்ல அடிச்சிருக்கா. அப்படி போன மாதிரி தான் ரன் அவுட் வந்திருக்கு. இந்த தடவை வேணாம்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டாரு. என்ன பாட்டு பவுண்டரிலாம் போலையாது, ஜஸ்ட் ஒரு ரன் தாங்க. உடனே பாட்டுக்கு டப்பு டப்புன்னு ஆன் பண்ணிடுவாரு. டீசென்டான ஒரு ஷாட். ஐயோ ரன் அவுட் மறுபடியும் ராங் அண்ட் ஆக்சுவலா அவ்வளவு ரன்ல அடிச்சிருந்தா மேபி ஒரு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். கீப்பர் ரெண்டு சேஃப் ரெண்டு தான் ஆல்வேஸ். பட் இருந்தாலுமே வந்து பவுலர் ரெண்டுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருந்திருக்கும். அந்த ஒரு ரன்னோட ஓவர் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா 20 ரன் 2 விக்கெட் லாஸ். இப்போதைக்கு மேர்விக்ஸ் இருக்காங்க. மேர்விக்ஸ் ஓகே 10-10 தான் போயிட்டு இருக்குது. டீசெண்டா பவுண்டரியும் வந்துகிட்டு இருக்குது. ஆனா விக்கெட்டும் போய்கிட்டு இருக்குது ராஜா. இந்த விக்கெட்டை மட்டும் நிப்பாட்டினானா நீங்க நினைச்சா மாதிரி மார்விக்ஸ் டீம் நல்ல ஒரு டோட்டலை போஸ்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதுக்கு நாங்க விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஒய்சி போலிங் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான், கனவுல வந்து கள்ளத்துக்கு போட்ட மாதிரி ஆயிரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு புதிய பவுலராக பிரவீன் உள்ள வந்திருக்காரு. என்ன ப்ரோ எப்ப போலிங் பண்ணீங்க? அண்டர் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு குயிக்கா ஓடிட்டாங்கப்பா. நைஸ் பேக்கப். அங்க கரல் நல்ல பிரசன்ஸ் ஆமா. டக்குன்னு பேக்கப் ஓடி விட்டா. அப்படி ஷாட். கரெக்டாங்க ஒருத்தர் தான் பாருனாரு. நாம கேட்ச் பாது எக்ஸ்ட்ரா கவர்ல அங்க ஒருத்தர் தான் வச்சிருந்தீங்க. கரெக்டா
அங்கே கரெக்டா கேட்ச் போயிருக்குது. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது. மார்விக் ஸ்டீம் மாத்தி மாத்தி விக்கெட் இங்க விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லாட்டி மார்விக்ஸ் டீமுக்கு கொஞ்சம் பெரிய பேட்டிங் டிசாஸ்டரா மாறிடும். ஓ கால சம பால், சூப்பர் பால். சீரியஸ்லி கொஞ்சம் விட்டு இருந்தா மேபி ஸ்டிக்க கூட பட்டு இருந்திருக்கலாம். மேபி ஒரு விக்கெட் மேல விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் செம்ம கான்பிடண்டா தெரியுறாங்கப்பா பவுலர்ஸ் எல்லாம். ஒரு சேஞ்ச் நடக்குமா? அகைன் இங்க ஒரு டாட் பால். ஓ மறுபடியும் ஒரு டாட் பால். இங்க பேக் டு பேக் டாட் பால் வந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னும் ஒரே ஒரு பால் வெளியே இருக்கு. ஒரு பாலையும் போட்டு முடிச்சா டீசென்டான ஒரு ஓவர் போட்டு முடிப்பாரா பிரவீன்? ஐயோ மறுபடியும் ஒரு டாட் பால். விக்கெட்டுங்க. டாட் பால் ஒரு விக்கெட்டுங்க. ஓகே மறுபடியும் விக்கெட்டோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் 21 ரன்ஸ் ஆன் தி போர்ட் ஃபார் தி 4 விக்கெட்ஸ் லாஸ். பேக் டு பேக்கா விக்கெட்ஸ் லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்கோர் போர்ட்ல பெருசா மூவ்மெண்ட் இல்ல. எக்ஸ்ட்ராஸும் இப்போதைக்கு கொடுக்காம டீசென்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபார் FSYC டீம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி 2 ஓவர்ல எவ்வளவு தூரம் ஸ்கோர் போர்ட புஷ் பண்ண முடியுமோ பண்ணணும். தூங்கி எந்திரிச்சு போடப்பட்ட ஒரு பந்து பின்னாடி ஆள் இல்ல, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அண்ட் அது ஒரு நல்ல ரன்னிங். சைடுல இருக்கிற பேட்டர் வந்து வந்ததுல இருந்து என்ன தெரியல, பால் வந்து அசால்ட்டா வாங்கி அடிக்கிறாப்ல. அசால்ட்டா அடிச்சு போறாரு. அட்ட பால். ஓகே தடங்கள் நல்லது, பரவாயில்ல. ஓயோ நல்ல லென்த் மிஸ் பண்ணிட்டாருப்பா. சின்ன பால், ஸ்லோவர் பேஸ்ல போடப்பட்ட ஒரு பால், லென்த்ல அடிச்சு போடப்பட்ட ஒரு பால். பேட்டரை பீட்டன் ஆயிருக்கு. பிரஷர் வேற வழி இல்ல, எல்லா பாலையும் அடிச்சே ஆகணும். பிரஷர் இருக்குது. ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. அழகா கேட்ச். மீன் வலையில மாட்டின மாதிரி ஒரு கேட்ச். செம்மையான ஒரு கேட்ச் பா. அந்த கேட்சிங் பண்ணதே சூப்பரான ஒரு பொசிஷன். மீன் மாடு பிடிச்ச மாதிரி பிடிச்சார் ஐயா. ஒவ்வொரு முறையுமே வந்து அடிக்கணும், ஒன்றி வேணும்னு முயற்சி பண்ற ஒரு முயற்சியுமே வந்து கடைசியா வந்து வீண் முயற்சியா தான் போகுது. பட் ஆனால் அந்த விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்குமா அப்படின்றதையும் பார்ப்போமா. ஸோ அடுத்த அப்கமிங் பால். பரவாயில்ல, ஃப்ளோவா சொன்னா நல்லா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனி கமெண்ட்ஸ்? சரி வேணாம்.
நல்லாவே தெரியுது ரியாக்ஷன்ல. ஐயோ நல்ல பால் மறுபடியும் ஓகே. அண்ணன் கத்துற கத்துக்கே வந்து 2வது ரன் யாருமே ஓடல. நான் கத்துறதை விட்டு அங்க அண்ணன் வந்து எல்லாரும் பயமுறுத்தாரு கத்துற கத்திலேயே. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரன். மறுபடியும் டெஸ்பரேட்டா பவுண்டரிஸ் தேவைங்க. மேவரிக்ஸ்க்கு கண்டிப்பா பவுண்டரி நிறைய வேணும். 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமா. ஷார்ட்டா ஸ்லோவா போடப்பட்ட ஒரு பால் மறுபடியும் நல்ல த்ரோ மறுபடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் கரெக்டா நிக்க வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் நிக்க வச்சா எங்கிட்ட அடிக்கிறது மாத்தி மாத்தி. மேவரிக்ஸ் டீம் கமான் ஏதாவது பண்ணுங்க. அப்கமிங்ல கொஞ்சம் பால்ஸ் தான் இருக்குது. அடிக்கணும். நீங்க அடிக்க வேண்டிய ரன் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு நாங்க விட்டாதானே. ஐயோ விட்டுட்டாங்கப்பா. ஐயோ தண்ணி அடிப்பாங்களே. விட்டாதானே சொல்லிட்டு இருந்தேன். விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. கேட்ச் டிராப் ஆயிருச்சு. கேட்ச் டிராப்போட ஓவர் முடிஞ்சு 4 ஓவர் முடிவுல 26 ரன் பார்த்த 5 விக்கெட்ஸ் லாஸ். கமான் டிஜே. லூப்ல எத்தனை தடவை போடுவேன். ஓகே கடைசி ஓவரோட முதல் பால். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடு. மறுபடியும் நல்ல பால். ஸ்கொயர் லெக்ல தட்டி விடணும் முயற்சி பண்ணாரு. பட் அது முடியல. மறுபடியும் டாட் பாலோட இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா போன பால் வைடு. ஸோ அதை கணக்கில் எடுத்தால் இந்த பால் வந்து ஒரு இதாக தான் நான் பண்ணுவேன். ஹாய் விக்கி. ஸ்லோவர் பால் மறுபடியும் பீட்டர் ஆயிருக்காருப்பா. என்னப்பா இது ஒவ்வொரு பவுலரும் வந்தா ஏதோ ட்ரிக்கியா யூஸ் பண்றாங்க. ஸ்லோவர் பால் ஐ கான்ட் அவாய்ட் பட் ஸ்லோவர் பால் லைக்ஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்லோவர் பால் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த முறை மாட்டாதே அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ரெடி. பட் ஆனா பெருசா பவர் இல்ல. இன்சைட் தி சர்க்கிள் டிராப் ஆயிருச்சு. அண்ட் ஒரு சிங்கிள். பத்தல ரன் பத்தல கண்டிப்பா. 3 பால் தான் வெளியே இருக்கா. ஓங்கி அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஒரு நோ பால் வந்திருக்குது. ஆஹா திண்ணையில இருந்து திடுக்குன்னு வாய்ப்பு வந்த மாதிரி ஒரு நோ பால் வந்திருக்கு. விட்டுறாதீங்க. மாத்தி மாத்தி இங்க டாட் பால் வந்துகிட்டு இருக்கு. அது போக நடுவில் ஒரு ஃப்ரீ கிட்டும் வந்தது. ஆனா அந்த ஃப்ரீ கிட்ல பெருசா போகல. ஒரு மயான அமைதி தென்படுதப்பா கேக்குதப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு டாட் பால். ஆறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய மயான அமைதி. காரணம் வந்து பெருசா பவுண்டரிஸ் எதுவுமே வரல. இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஸ்கோர் ஆயிரும். ஆல்ரெடி லோவஸ்ட் ஸ்கோர் தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. 30 ரன் ஓவர் முடிவுல 5 ஓவர் முடிவுல 30 ரன் மட்டுமே அடிச்சிருக்காங்க மேவரிக்ஸ். வடனா இது வரட்ட ஜடையில உந்துட்டனாலே
5 ஓவர் முடிவுல 5 ஓவர் முடிவுல 30 ரன்னு மேவரிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அதனால் இது ஒரு விஷயம், இது கம்மியான ஸ்கோர் தான் புரியுது. ஆனால் இந்த 30ஐயுமே வந்து ஒரு டீம் ஆல்ரவுண்டர்ஸ்னு ஒரு டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ரிப்ளிகேட் ஆகுமா, கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம். வரோம் விக்கி வந்துகிட்டு இருக்கான். அதிசயமா கேர்ள்ஸை தாண்டி நம்ம சைடு வந்துட்டு இருக்கான். வணக்கம்ப்பா விக்கி, காலை வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சரி, 31 அடித்தால் வெற்றி. அண்ட் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பார்க்கணும். எஃப்எஸ்ஒய்சி 31 அடிச்சாங்கன்னா வெற்றி. அண்ட் முன்னாடியே நம்மளோட ப்ரோ சொல்லியிருந்தாரு, கோ கமெண்டேட்டர் ப்ரோ சொல்லியிருந்தாரு, ஆல் ரவுண்டர் 30 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு வெறித்தனமான மேட்ச், டிஃபெண்ட் லோ ஸ்கோர் எனி டே அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா சொல்ற மாதிரி நல்லாவே இருக்கும். முதல் பாலே ஆஹா ஓடி வந்து முதல் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எஃப்எஸ்ஒய்சி. நோ பாலா? ஓகே ஓகே ஓகே, நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரீ ஹிட்டுங்க. என்ன மாதிரி ஸ்டார்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஃப்ரீ ஹிட், முதல் பாலே ஒரு ஃப்ரீ ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. காலையில யார் முகத்துல முழிச்சாருன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ராசிக்காரரா இருக்காரு. அவரோட ராசி ரொம்ப நல்ல ராசியா இருந்திருக்கு. முதல் பாலே ஒரு புல் ஷாட்ல பவுண்டரி வந்திருக்கு. முதல் ரவுண்ட்ல பார்த்தா ஒரு சின்ன குட்டி எம்எஸ் தோனி, அவர் தான் இங்க ஓபனிங்ல பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. சோ தீபக் அண்ட் சுந்தர் எஃப்எஸ்ஒய்சிக்காக ஓபனிங் வந்திருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட் பாலா இருந்தது, அது அழகா ஃப்ரண்ட் ஆஃப்ல புல் பண்ணி சிங்கிள் எடுத்து கொடுத்திருக்காரு தீபக். சுந்தர் அவரோட முதல் பாலை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்காரு.
மனுஷன் இருக்கிற ரைட்டுக்கு பார்த்தா சும்மா வந்து அழகா சும்மா லைட்டா தட்டு நான் செல்லமா தட்டா பண்ணாலே பால் எங்கேயோ போய் விடுவோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நெட்டையா இருக்காரு மனுஷன். ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான். டாட் பால் நல்ல பாலுங்க. முதல் பால் ஒரு நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்ல ஒரு பவுண்டரி வந்தது. சரவணன் அதுக்கப்புறம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க ஸ்லோ பவுன்சர் இன்னொரு டாட் பாலுங்க. முதல் ஓவர் முடிவில் 6 நோ பால் ஃப்ரீ ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா போட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் சரவணன் 6 ரன்னு. ஸோ இதே மாதிரி ஆடினாங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனால் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணணும்னா விக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ போலிங்கில் கார்த்தி 2வது ஓவர் போடுவதற்கு வந்திருக்காருங்க விசிசி மேவரிக்ஸுக்காக. 2 டீம் டாட் பால். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பால் அவுட் சைட் ஆஃப் வைடு. இந்த முறை ஒரு வைட் டெலிவரி. எக்ஸ்ட்ராஸும் கொடுக்காம போடணும். கேட்சா அவுட்டுங்க. சுந்தர் காலி இருக்காரு. எஸ் உள்ள போலிங் உள்ள வந்தாரு வீரா. ஸ்ட்ரைட்டாவே விக்கெட்டை வீரமா எடுத்து கொடுத்துருக்காரு. I am a little star, அவன் நான் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டெப். ஐயோ கியூட்னஸ் ஓவர்லோ ஜெனிலியா மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கினிலியா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. டாட் பாலுங்க. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் பால் ஆடிக்கிறது தினேஷ். அகைன் ஒரு டிஃபென்சிவ்லி பிளேடு. இந்த மேட்சை நான் கடைசி வால் வரைக்கும் கொண்டு போறப்பா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. விக்கெட் விடாம ஆடணும். ஏன்னா செகண்ட் ரவுண்ட் ஒரு பிரஷர் மேட்ச். சொல்லிக்கினே இருக்கும் போது கச்சாடுக்கான முயற்சி. டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 7.
முதல் ஓவரில் ரெண்டாவது ஓவர் முடிவில் ஸ்கோர் 7. எஸ், 2 ஓவர் முடிவில் 7 for 1. ஒன்றும் பார்த்தீங்கன்னா 31லேருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னா எனக்கு டக்குனு மேக்ஸ் தெரியாது. ஐயா எவ்வளோ? 24 ரன் அடிக்கணும் 18 பால்ல. அடிச்சாரு, அவுட்டா இல்ல அவுட் ஆஃப் தி கிரவுண்டா? ஐயோ நல்ல ட்ரை, ஆனா 6ங்க. சூப்பர் ட்ரை பண்ணாரு, பட் 6 போயிருக்கு. ஷாட், இந்த முறை ஃபீல்டர் கைக்கு அவுட்டுங்க. அடுத்த போட்டிக்கான டாஸ் நடைபெற இருக்கின்றது. சேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் டி டீம் கிரிக்கெட் கிளப், இந்த இரு அணி கேப்டன்கள் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்துக்கான 4வது போட்டிக்கான டாஸ். சேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் டி டீம் கிரிக்கெட் கிளப். எஸ், பஞ்சாயத்து டீம் சேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வர்சஸ் டி டீம் ஸ்போர்ட்ஸ் டி டீம் கிரிக்கெட் கிளப் மணமை டீம்லேருந்து. ஸோ 2 டீமுக்குமான மேட்ச் நம்பர் 198வது மேட்ச். இன்னைக்கு நாளுக்கான 5வது மேட்ச். கூடிய விரைவில் இங்கே டாஸ் போட போகிறாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால், மேட்ச் ஆனுங்க, கேம் ஆன், பிரஷர் கேம். ஹேட்ரிக் பால், ஒரு டாட் பாலா போயிருக்குது. பாலாஜி உள்ள வந்திருக்காரு பேட்டிங்க்கு. மாட்டிக்கினாரா? விக்கெட் கீப்பர் பிடிச்சே ஆனுங்க, பிடிச்சிருக்காரு. இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க. DJ Vishnu Entertainment. DJ. Last time, Cheese Sports Club, Panjathandiram, Panjathirthi and D Team Cricket Club, Manamai வந்து டாஸ் கேட்க போறாங்க. பஞ்சதிருத்தி டாஸ் வின் பண்ணிருக்காங்க. பஞ்சதிருத்தி டாஸ் வின் பண்ணி முதலில் பேட் பண்ணுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். 13 ரன் 3 ஓவர் முடிவுல 13க்கு 4. இன்னும் பாத்தீங்கன்னா 18 ரன் 12 பால்ல. சங்கமாம்ஸ், நம்ம அங்க டாஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த டாஸ் அப்டேட் மட்டும் பண்ணி விடுங்க திரும்பவும். சேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் டாஸ் பேட்டிங். 19வது நாளுக்கான 4வது போட்டிக்கான டாஸ் நடைபெற்று இருக்கின்றது. சேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பஞ்சதிருத்தி அண்ட் டி டீம் கிரிக்கெட் கிளப் மணமை டாஸில் வெற்றி பெற்று. டாஸ் யாரு? பஞ்சதிருத்தி டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்.
சங்கமாம் சங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மேட்ச் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. விசிசி மேவரிக்ஸ் ட்ரூலி இன் கேம்ல 18 ரன் 12 பால்ல டிஃபெண்ட் பண்ணணும். அடிக்கலைங்க. இன்னொரு ஸ்லோ பால். அங்க பாருங்க பவுலர் போடும் போதே செலிப்ரேஷனோட போடுறாரு. டிஜே பிராவோ ஃபேன் நினைக்கிறேன். டான்ஸ் ஆடிக்கிட்டே பவுலிங் போடுறாரு. எல்லாரும் அப்படியே நெயில் பைட்டிங் ஃபினிஷ்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மேட்சா மாறிடுச்சுங்க டக்குன்னு. 11 பால்ல 18. இன்னொரு ஃபுல் பால். இன்னொரு டாட். பேட்ஸ்மேன் டாட் மேல டாட் ஆடினீங்கன்னா உங்க மேல நீங்களே பிரஷர் போடுற மாதிரி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாலே போதுங்க. ஒன்னா வந்தாலே போதும். அடுத்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே. அவுட். இன்னொரு விக்கெட். மிஸ்கின் மாதிரியே மாறு வேஷத்தில் இருக்கும் என்னோட கோ கமெண்டேட்டர் எந்த நேரத்தில் வாய் வச்சாருன்னு தெரியல. நல்லதான் நல்ல பாம்பு கொத்துது, படுத்தா பச்சை பாம்பு கொத்துது. லோ ஸ்கோர் ட்ரில்லரா மாறிடுச்சு மேட்ச் திடீர்னு. அனதர் டாட் பாலுங்க. சிங்கிள் மட்டுமேங்க. ஸோ இந்த சிங்கிள் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நிறைய டாட் பால். 4 டாட் பால் 4வது ஓவர்ல. மூக்கு மேல ராஜா. இன்னொரு விக்கெட். 6வது விக்கெட் இழக்கிறாங்க. DJ Vishnu மேட்ச் ஆன். 17 ரன் 6 பால்ல 14க்கு 6. 4 ஓவர் முடிவுல எப்பா எஃப்எஸ்ஒய்சி அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொலாப்ஸ். விசிசி மேவரிக்ஸ் ரைட் ஆன் டாப். இந்த மொமெண்டமோட கேம் போய் ஜெயிப்பாங்களா? ஆல்ரவுண்டர்ஸ் டீம் ஒரு லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி 30 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க. ரெண்டாவது டீமா பேர் பெறுவாங்களா இங்க விசிசி மேவரிக்ஸ்? என்ன மாதிரி ரவுண்ட் 2ல மேட்ச் நம்பர் 197th மேட்ச்ல வா வாட் அ வேங்க. என்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. செம்ம ஜாலியா இருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. திரும்ப கால்ல ரன் இல்லைங்க. டாட் பால். விசிசி மேவரிக்ஸ் பவுலர்ஸ் யாப்பா என்ன மாதிரி பவுலிங் போட்டிருக்காங்க. இங்க எக்ஸ்ட்ராஸ் இல்ல. ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணுமா வா நான் சொல்லித்தரேன் வா கத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேமா மாறிடுச்சுங்க. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. வைடு மேல போவாங்களா வைடுக்கு அப்படின்றத பார்க்கணும். மேல போயிருக்காங்க. வைடுக்கு ரெவியூ இப்போதைக்கு. ஐயா சாதா கண்ணு பத்தாது நெற்றி கண்ணை கேட்டிருக்காங்க.
ஸோ அம்பையரோட காலே தான் இருந்திருக்கு கடைசியில் ரிவ்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணலை, காலை ரிவர்ஸ் பண்ணலை. அடுத்த பால் சான்ஸுங்க, ஸ்ட்ரெயிட்டா கவர்ஸ் கைக்கு, இன்னொரு விக்கெட்டும் காலி. கேம் ஆன். நாலு பால் 16, இன்னொரு டாட் பாலுங்க. ஜெகன் வந்தார் உள்ள நியூ பேட்டரா. முதல் பாலே ஒரு டாட் பால் ஆடி இருக்காரு. 3 பால்ல 16. இந்த பால்ல 6 வந்துச்சுன்னா சீரியஸா சொல்றோம் வேற மாதிரி கேமா மாறுங்க. 6 வருமா? அடிச்சிருக்காரு. 6 இல்ல, பவுண்டரி இல்ல, ஒரே ஒரு ரன் தான். அண்ட் அதோட விசிசி மேவரிக்ஸ் எக்ஸ்ட்ரா போடாம போட்டாங்கன்னா கேமை சீல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 ரன் அவங்களோட முதல் பேட்டிங்ல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசிசி மேவரிக்ஸ். கேட்சா, இன்னொரு விக்கெட்டு. 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க எஃப்எஸ்ஐசி. போடு போடு, வைவ போடு, வைவ போடு. இன்னும் ஒரு பால் இருக்கு, முடிச்சு வைவ போடுங்க. நீ இப்போ போடணும்யா, இப்போ போடணும். நீ என்ன பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பேட்ல படல. அதோட விசிசி மேவரிக்ஸ் அடுத்த சுற்றுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க, அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள் விசிசி மேவரிக்ஸ் and thank you. DJ Vishnu.